அன்பார்ந்த இறை மக்களே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 10வது இறை வார்த்தையின் முதல் வரி. உங்களுக்காக எப்போதும் இறைவனிடம் வேண்டி வருகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். ரோமை நகரில் வாழும் இறை மக்களே, ஒவ்வொரு நாளும் உங்களை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கடவுளை நோக்கி நான் செபிக்கிறேன் என்று சொல்லி புனித பவுல் ரோமை நகர மக்களுக்கு எழுதும் திருமடலில் இவ்வாறு எழுதுகிறார். புனித பவுல் ரோமை நகரில் வாழும் இறை மக்களுக்காக ஏன் தினமும் கடவுளை நோக்கி செபிக்கிறார் என்பதை குறித்தும், இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன என்பதை குறித்தும் நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். பரலோக பிதா தன்னிடம் ஒப்படைத்த மக்களுக்காக ஆண்டவர் இயேசு பரலோக பிதாவை பார்த்து ஜெபிப்பதாக புனித யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பரலோக பிதா தன்னிடம் ஒப்படைத்த மக்களுக்காக ஆண்டவர் இயேசு அங்கு பரலோக பிதாவை பார்த்து ஜெபிக்கிறார். அப்பா பிதாவே, நீர் என்னிடம் ஒப்படைத்த இந்த மக்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக இவர்கள் அனைவரும் விண்ணுலகை சார்ந்தவர்கள். எனவே சாத்தான் இவர்களை வஞ்சிக்காதபடி, சாத்தான் இவர்களை தாக்கி சேதப்படுத்தாதபடி சாத்தான் கையில் இருந்து இவர்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு பரலோக பிதாவை பார்த்து ஜெபிப்பதாக புனித யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 14-15 இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. இங்கு புனித பவுலும் பரலோக பிதா தன்னிடம் ஒப்படைத்த ரோமை நகர இறைவாழ் மக்களுக்காக இங்கு ஜெபிக்கிறார். ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன்னிடம் ஒப்படைத்த மக்களுக்காக பரலோக பிதாவை பார்த்து ஜெபித்தாரோ, அதே போல் இங்கு புனித பவுலும் பரலோக பிதா தன்னிடம் ஒப்படைத்த அந்த ரோமை நகர இறை மக்களுக்காக ஜெபிக்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற அழகான முதல் சிந்தனை. திருச்சபையின் மேய்ப்பர்கள் கடவுள் தன்னிடம் ஒப்படைத்த இறை மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்பா பிதாவே, நீர் என்னிடம் ஒப்படைத்த இந்த இறை மக்களுக்காக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். நீர் என்னிடம் ஒப்படைத்த இந்த இறை மக்களை சாத்தான் வஞ்சிக்காதபடி, சாத்தான் இவர்களை ஏமாற்றி இவர்களை வீழ்த்தி விடாதபடி சாத்தானின் கையிலிருந்து இந்த இறை மக்களை காப்பாற்றும் என்று சொல்லி திருச்சபையின் மேய்ப்பர்கள் தங்கள் திருச்சபையின் இறை மக்களுக்காக முதலில் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, அப்பா பிதாவே, நீர் என்னிடம் ஒப்படைத்த மக்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு உம்முடைய மக்களாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த மக்கள் இறுதி மூச்சு வரையிலும் தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ்ந்து இவர்கள் அனைவரும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள தேவையான அருளை இவர்களுக்கு தாரும் என்று சொல்லி திருச்சபையின் மேய்ப்பர்கள் தங்கள் திருச்சபையின் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, அப்பா பிதாவே, நீர் என்னிடம் ஒப்படைத்த இந்த இறை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் இந்த இறை மக்களையும் இவர்கள் குடும்பத்தையும் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இவர்கள் குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழும்படி செய்வீராக என்று சொல்லி திருச்சபையின் மேய்ப்பர்கள் தங்கள் திருச்சபையில் உள்ள இறை மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, திருச்சபையின் மேய்ப்பர்கள் மட்டும் திருச்சபையில் உள்ள இறை மக்களுக்காக ஜெபித்தால் போதாது, திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களும் திருச்சபைக்காக திருச்சபையின் மக்களுக்காக இதே போல் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு இரண்டாவது சிந்தனை கொடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, திருச்சபையின் மேய்ப்பர்களும் திருச்சபையின் மக்களும் திருச்சபைக்காக திருச்சபையில் உள்ள இறை மக்களுக்காக தினமும் கடவுளை நோக்கி ஜெபிக்கிற பொழுது பரலோக பிதா சாத்தானிடமிருந்து இறை மக்களை காப்பாற்றுவார். அந்த இறை மக்கள் தாங்கள் இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ்ந்து அவர்கள் அனைவரும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும்படி செய்வார். மூன்றாவதாக, திருச்சபையில் உள்ள இறை மக்களை பரலோக பிதா ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து
ஒவ்வொரு நாளும் அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும்படி செய்வார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, எனவே திருச்சபையின் மேய்ப்பர்களும் திருச்சபையில் உள்ள நாமும் திருச்சபைக்காக, திருச்சபையின் மக்களுக்காக தினமும் கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அப்பொழுது பரலோக பிதா திருச்சபையை சாத்தானிடமிருந்து காப்பாற்றுவார். திருச்சபையின் மக்கள் தினமும் ஆசி பெற்று வாழும்படியாக செய்வார். திருச்சபையின் மக்கள் இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழும்படி செய்வார். இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் திருச்சபையின் மேய்ப்பர்கள், திருச்சபையில் உள்ள மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய திருவுள்ளப்படி இந்த உலகில் திருச்சபைக்காக, திருச்சபையின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது, அப்பா பிதாவே, திருச்சபையை சாத்தானிடமிருந்து காப்பாற்றுவீராக. திருச்சபையில் உள்ள இறை மக்களை ஆசீர்வதித்து அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும்படி செய்வீராக. திருச்சபையில் உள்ள இறை மக்கள் இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ்ந்து அவர்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இவ்வாறு இந்த உலகில் உள்ள நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய திருவுள்ளப்படி இந்த உலகில் வாழ்கிற போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை, அவர்கள் குடும்பங்களை இந்த நாளில் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த மக்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருக்கிற ஆசீரை, அப்பா பிதாவே, இந்த நாளில் இந்த மக்களுக்கு நீர் கொடுத்து இந்த மக்கள் வாழ்நாள் எல்லாம் தங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.